பிடியதன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வகையிலே இந்த 6/3/2026 மேசராசிக்கு என்னென்ன நன்மை என்னென்ன தீமை. இந்த நன்மை தீமைன்னு சொல்லும் பொழுது நேயர்களுக்கு ஒரு முக்கியமா நாங்க ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறோம். என்னவென்றால் 1 முதல் 12 வயது வரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நன்மை தீமைகள் எப்படி இருக்கும், 13 to 19 என்ன விதமான நன்மை தீமை அதையும் விவரிக்கணும். 20 to 40 என்ன விதமான பலன்கள் நன்மை தீமைகள், 40 to 60 எப்படிதான் நம்ம இருக்க போறோம், 60 வயசுல என்ன செய்ய போறோம், பேரம்பத்தியில பார்க்க போறோம், ரிட்டையர்ட் ஆக போறோம், என்ன வைக்கலாம் அப்படிங்கிற உணர்வுகள்லாம் கேள்விக்குறியா இருக்கும். 50க்கு மேலேயே கேள்விக்குறி வந்துடும். 50 வரை நீங்க ஜாலியா இருப்பீங்க. 58 வயசு ரிட்டையர்டு, இப்ப அரசாங்கத்துல 60 வந்திருக்குது. அப்ப இந்த 10 வருஷத்துல பிள்ளைகளை கரையேற்றணும், அவங்க சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வுக்கு வரும். அவங்களுக்கு காலகாலத்துல எல்லா கடன்களையும் நம்ம தீர்த்து வைக்கணும், எல்லா கடமைகளும் தீர்த்து வைக்கணும், எல்லா கடமைகளும் செய்யணும். அப்ப அந்த நோக்கங்கள், அப்ப வருவாயை எந்தெந்த வகையில ஈட்டணும் அப்படித்தான் நம்ம பார்ப்போம். அப்ப ஏஜ் வாரியா சொல்லும் போது நேயர்களுக்கு ஈஸியா புரியும். அதுதான் இப்ப நம்ம பதிவுல செய்ய வேண்டியது. ஓகே, அப்ப முதலாவதாக மேசராசி. அப்ப மேசராசிக்கு இப்போ கண்டிப்பா உங்க ஜாதகத்தை 12 ராசிக்காரவங்களும் அவங்கவுங்க ஜாதகத்தை தான் பேசணும். கவனமா இருந்து கேளுங்க. என்ன சந்தேகம்னாலும் ஐயாட்ட கேட்கலாம். 4 தலைமுறையா சொல்லிட்டு வர்றோம். அதை விட அனுபவங்கள் இருக்கணும், அதை விட அனுசரணை இருக்கணும், அதை விட எல்லா விதமான பொறுமையோடு செயல்பட்டு எல்லா கலைகளையும் நீக்கமர கத்துக்கிறணும், கசடர கத்துக்கிறணும். வாழ்க்கையில் அதை தான் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம கற்ற கல்விதான் 21 தலைமுறையை காப்பாற்றும். நாம் கற்ற கல்வி 21 தலைமுறையை காப்பாற்றும். அப்ப மேசராசி வேகமும் தீரமும் செயல்பாடும் கொண்ட மேசராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த 6/3/2026 நடக்கக்கூடிய வாக்கிய படிதப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும் பொழுது உங்க ராசிக்கு விரைய சனியாக வருகிறார் சனீஸ்வரர். சனி செவ்வாய் ஓரளவுக்கு சமக்கிரகம், பகைக்கிரகம் கூட சொல்லக்கூடாது, சமக்கிரகம் தான். குருவும் சுக்கரனும் பகைக்கிரகங்கள சமக்கிரகம் தான். பகைன்னு சொன்னா சனி, சந்திரன், குரு, புதன், அப்படித்தான் பகை. அதுதான் டைரக்டா பகை. அப்ப அந்த வகையில மேசராசி நேயருக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாவிட்டாலும் இனிமேலாவது, ஏன்னா திருக்கணித பிரகாரம் போது தசாபத்தி உங்களுக்கு இப்ப சனி திசையில செவ்வா புத்தின்னு வைங்க, இல்ல சந்திர திசையில ராகு புத்தி, ராகு திசையில சந்திர புத்தி வந்தா ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த பாவக்கிரகங்கள் என்ன விட நம்ம பற்றி கொண்டு விடும். அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சிக்கலாகிவிடும். அப்ப மேசராசி நேயர்களுக்கு உதாரணத்துக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 1 வயசுல இருந்து 12 வயசு வரை என்ன வரும், படிப்பு தடைபடும், உடல் ரீதியா பாதிப்பு கொடுக்கும். மெயினா உடல் ரீதி பாதிப்பு. 13 to 19 படிப்பு தடைபடும். அப்பதான் ஹாஸ்டல்ல போய் சேர்த்துடுவீங்களா, என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்துடுவாங்க. 20 to 40 என்ன, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, திருமணம் ஆகி குழந்தை பாக்கிய தடை. அப்ப 20 to 40க்கு நம்ம என்ன செய்யணும், அப்ப என்ன தசாபத்தி நடக்குது. அதுக்கடுத்து 40 to 60, 50 வருஷம் நம்ம அரசாங்க வேலையில இருந்தோம், ஒன்றும் கண்டுக்கிறாம இருந்தோம், எல்லாத்துக்கும் உதவி பண்ணோம், எல்லாத்தையும் செஞ்சோம், கோயில் குளம்னு சுற்றணும், கவலையே இல்லாம வேலை பார்த்தோம், ஜாலியா இருந்தோம். டீ டை தட்டி டீ வடை, டீ டைம் டீ சாப்பிடுவோம், லஞ்சு சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிடுவோம், பிரேக் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணோம்,
நல்ல வேலை பார்த்தோம், நல்ல பேர் எடுத்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டோம். அடுத்து நம்ம குழந்தைகளை பார்க்கணும்ல, பார்க்காம இருந்ததுதான் பெரிய தவறு. பேணி பார்க்காம இருந்ததுதான் படிக்க வச்சோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன செஞ்சு நம்ம செய்யல. அப்ப 60 வயசுல நம்ம என்ன பண்றது? அடுத்து ஒரு அட்டை கம்பெனிக்குள்ளயாவது போய் சேரணும். எப்படி? ஒரு அட்டை கம்பெனி போய் சேரணும். அப்படித்தான் நினைப்போம். ஒரு பிஸ்கட் கம்பெனி போகணும், ஒரு பெட்ரோல் பங்குக்கு போகணும், ஒரு செக்யூரிட்டியா போகணும், எதையாவது ஒரு வேலை பார்க்கணும். பென்ஷனும் ரொம்ப கம்மியா வரும். அப்படித்தான் நினைப்போம். அப்ப அந்த வகையில இந்த ஏஜை வச்சு என்ன தடை? அப்ப மேச ராசிக்கு முதல் சுற்றா 2வது சுற்றான்னு பார்த்துக்கணும். அப்ப மேசராசி முதல் சுற்றா 2வது சுற்றுக்கும் போது கண்டிப்பாக உங்க தொழில் சப்போர்ட்டுக்கு உங்க வீட்டுக்காரங்க ஜாதகத்துல தொழில், அதுக்காக ரியல் எஸ்டேட்டா பண்ணணும். நெருப்பு சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட், பொறியியல் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க பண்ணீங்க. இப்படி எல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல 6/3/2020 விரயச்சனியா இருந்தாலும் சுப விரயம் ஆக்கிடும். சுப விரயம் ஆக்கிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்காங்க. மேக்சிமம் மேசராசினாலே முருகப்பெருமான வழிபடுவது சால சிறந்தது. முருகப்பெருமான வழிபடுவது சால சிறந்தது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. மேசராசிக்கு 42% 2.10 ஸ்டார் ரேட்டிங். 42% 2.10 ஸ்டார் ரேட்டிங்.